Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம ரொம்ப ஹெல்தியான டேஸ்டான மொச்சை கொட்டை கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதே மாதிரியே ரொம்ப ஹெல்தியான இந்த கொரோனா டைம்ல நமக்கு ரொம்ப தேவைப்படுற இஞ்சி குழம்பு, சுக்கு குழம்பு, மிளகு குழம்பு, ஓமம் குழம்பு, கடுகு குழம்பு எப்படி செய்யறதுங்கற வீடியோவோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ இந்த மொச்சை கொட்டை கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து அரைச்சி சேர்த்தோன்னா குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு 4-5 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். முதல்ல நான் இந்த 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க, நீங்கள் அங்கே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சோம்பு லேசாக பொரிஞ்சதும் இந்த பூண்டை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நம்ம இந்த புளிக்குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோன்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. அடுத்ததாக இந்த தக்காளியை சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எதுவும் கரிஞ்சிடாத அளவுக்கு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டாலே போதுங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்டில் இருந்தாலே போதுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு புளியை கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ இது 2ஐயும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூட ஒரு 6-7 பல்லு பூண்டு சேர்த்து இது 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கிறேன். இதை இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சியை அலசி அதில் உள்ள தண்ணியவே சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நாம் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த மொச்சையை சேர்த்துக்கலாம். இந்த மொச்சை வந்து இப்போ நீங்கள் காலையில் குழம்பு செய்கிறதா இருந்தால்
முதல் நாள் நைட்டு இந்த மொச்சையை ஊற வச்சுருங்க. காலையில் வந்து அந்த ஊற வச்ச தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 2-3 வாட்டி வேறு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்த உடனே லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்போ மொச்சை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ இதை இந்த குழம்போட சேர்த்துக்கிறேன். இப்போது அடுத்ததாக நான் 4 கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கத்திரிக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்கும். இப்போ இதையும் இந்த குழம்போடு சேர்த்துக்கிறேன். எப்போவும் நாம் இந்த மாதிரி மொச்சக்கொட்டை, கொண்டக்கடலை, புளிக்குழம்பெல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி கத்திரிக்காய் இல்லை முருங்கைக்காய் ஏதாவது ஒன்று சேர்த்து செஞ்சோன்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு குழம்பு இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.